வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் மார்ச் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய மாற்றங்கள், கட்டுப்பாடுகள், அறிவிப்புகள், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு மாதம் முடிந்து மறு மாதம் தொடங்கினாலே நிறைய துறைகளில் மாற்றங்களை அரசு கொண்டு வர்றாங்க. இந்த வகையில் தமிழகத்தில் இந்த மார்ச் 1 முதல் என்னென்ன மாற்றங்கள், கட்டுப்பாடுகள், அறிவிப்புகள்லாம் வருது அப்படின்ற பற்றி இந்த பதிவில் பார்க்குறோம். குழந்தைகளுக்கான ஆதார் அட்டையை புதுப்பிப்பதில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி 5 முதல் 15 வயது வரை குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுவது அவசியம்ன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த மார்ச் 1 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் துறையிலிருந்து இதை ஒரு அறிவிப்பாக இந்த மாதத்திற்கு கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் போன்ற செயலிகளை பயன்படுத்தும் பொழுது வாட்ஸ்அப் என்னுடைய மொபைல் நம்பர் சிம் கார்டை மொபைலில் இருக்கணும். இங்கே ஒருவேளை அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்குரிய சிம் கார்டை மொபைலில் இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பும் செயல்படாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டமும் மார்ச் 1லேருந்து அமல்படுத்துகிறாங்க. ரயில்வே துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரயிலில் பயணம் பண்ணும் பொழுது மிக அதிகமான சத்தத்துடன் பாடல் கேட்டாலோ அல்லது செல்போனில் பேசினாலோ அருகில் இருப்பவர் அதை டிஸ்டர்பன்ஸாக நினச்சி ரயில்வே துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த செல்போனை சத்தமாக யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற எச்சரிக்கையை ரயில்வே துறை அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பும் மார்ச் 1லேருந்து அமல்படுத்துகிறாங்க. பிஎஃப் பயனாளர்களுக்கு யூபிஐ வசதி கொண்டு வர்றதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டம் ஜனவரி மாதமே வர்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பும் இந்த மார்ச் 1லேருந்து அமலுக்கு வருது. பிஎஃப் பயனாளர்கள் யூபிஐயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பொறுத்து என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எத்தனை முழு விவரம் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கிறங்க. 2025-2026 ஆண்டுக்கான வாடகை ஒப்பந்த விதிகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றமும் மார்ச் 1லேருந்து தான் அமல்படுத்துகிறாங்க. இதுலேயே என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க இதை பற்றின ஒரு பதிவும் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பற்றின முழு விவரம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனலில் உள்ள அந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் சிலிண்டர் விலையில் மாற்றம் கொண்டு வர்றாங்க. அதுபோல் இந்த மார்ச் மாதத்திற்கான சிலிண்டர் விலையிலையும் மாற்றம் வருது. வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகிற சிலிண்டரில் எந்த விலை மாற்றமும் இல்லை. கமர்ஷியல் பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிற சிலிண்டருடைய விலையில தான் மாற்றம் வருது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் எவ்வளவு மாற்றம் வருது அப்படின்றது மார்ச் 1ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப் வெப் பயன்படுத்துகிறவங்க லாகின் பண்ணுறதுல இருந்து 6 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்ஸ்அப் வெப்பு லாக் அவுட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகளும் மார்ச் 1லேருந்து அமல்படுத்துகிறாங்க. இந்த கட்டுப்பாடு ஒரு சில பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு தான் அமல்படுத்துகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடும் ஜனவரி மாதமே அமல்படுத்துகிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் மார்ச் 1லேருந்து இந்த கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துகிறதா அறிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் எத்தனால் கலந்த பெட்ரோல் மட்டுமே விற்பனை பண்ணுறதுக்கான அனுமதி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்போது இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கிது. ஆனால் நாடு முழுவதுமே இனிமே இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் மட்டும்தான் விற்பதற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பும் மார்ச் 1லேருந்து அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிப்பும் ஏப்ரல் 1லேருந்து தான் அமுல்படுத்துகிறதா அறிவிச்சிருக்காங்க. வாகன ஓட்டிகளுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சுங்கச்சாவடிகளில் ரொக்கப்பணம் செலுத்துவதை நிறுத்துறதுக்காண்டி தான் இந்த அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி ஏப்ரல் 1 முதல் யூபிஐ அல்லது ஃபாஸ்டாகை பயன்படுத்தி மட்டும்தான் சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பும் ஏப்ரல் 1லேருந்து அமல்படுத்துகிறாங்க. இவைகள் தான் இந்த மார்ச் மாதத்திற்கு தமிழக அரசு நமக்கு அறிவிச்சிருக்கிற மாற்றங்களும் கட்டுப்பாடுகளும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.